பச்சையா ஒருத்தர் மேடை ஏறி வெறுப்பு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐபிசி செக்ஷன் 153 வந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம். குறைந்தபட்சம் வந்து ஏன் இப்படி பேசுறீங்களேன்னு கூட ஒரு தேர்தல் ஆணையம் கேட்க மாட்டேங்குது. சூரத்தில் பாஜக இது போன்ற ஒரு செயலை செஞ்சு அப்புறம் பார்த்தா பாஜக கேண்டிடேட் வந்து ஜெயிச்சதா வந்து கூப்பிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவ்வளவு தைரியமா இருந்தா நின்று போட்டி போட்டு ஜெயிச்சிருக்க வேண்டியது தானே. அப்ப மோடி அலை இல்லை. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே வந்து மோடிக்கு மிகப்பெரிய அடின்னு சொல்றாங்களா? எந்த இடத்துல அப்படி சொல்றாங்க? இல்ல, இந்த எல்லாத்தையும் நீங்க பார்க்க வேண்டியது. இப்போ நீங்க நடந்த தமிழ்நாட்டை ஒரு சீட்டு தேராது, எழுதி வச்சுக்கோங்க. ஐஎல்ஓட ரிப்போர்ட் வந்து இந்தியாவில் வந்து 2000 இன்று வரை ஒப்பிடும்போது 2000 ஆண்டுலேருந்து வேலையின்மைன்றது வந்து 35% 65% மேலே உயர்ந்துருச்சு. டபுள் ஆயிருக்கு ஏறக்குறைய. அவன்லாம் இப்போ கொந்தளிச்சு போயிருக்கிறான். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இது வரைக்கும் பிரச்சாரம் இவ்வளவு வலுவாக வந்து அவங்களே பண்ணல. மோடி நல்லாவே சிறப்பாக வச்சு செய்கிறார், நல்லா செய்கிறாரு. இதற்கு மத்தியில் துருவரதை என்ற ஒரு யூடியூபர் அவர் வந்து வட மாநிலங்கள்ல ஒரு முக்கியத்துவம் பெறாரு அப்படின்னு சொல்லப்படுது. பாஜகவுடைய ஆதியத்தை வச்சு பாஜக அடிக்கிறாரு. யதார்த்தம் என்ன, உண்மை என்னன்றதை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தும் போது பாஜக அங்கே பயங்கரமாக வந்து அம்பலப்படுத்திக்கிட்டு பள்ளி. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடியினுடைய பரப்புரையில தொடர்ந்து மத வெறுப்பு பேச்சுகள் பேசுவதாக எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. 20,000க்கும் மேற்பட்ட தனி நபர்களாக தேர்தல் ஆணையத்திற்கு இமெயில் மூலமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை நுங்கம்பாக்கம் போலீஸ் காவல் நிலையத்தில் கூட புகார் கொடுக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு. ஆனால் இவ்வளவு இந்தியா முழுக்க நிறைய இமெயில், நிறைய புகார்கள் வந்து மோடியின் மீது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய மௌனம் எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் ஆணையம் என்பது ஒரு பாரபட்சமாக நடந்துக்கிறதுன்றது இப்போ ஒன்றும் புதுசே இல்லை. கடந்த ஒரு 7-8 வருஷமாக இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனோட தொடர்ச்சி தான் இது. இப்போ வந்திருக்கிற அப்போ என்னன்னா 2019 இதே போல் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் விதிமீறல் செய்தப்போ இதே பிரதமரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பண்ணப்போ அப்போ இருந்த தேர்தல் ஆணையரோ தலைமை தேர்தல் ஆணையரோ குறைந்தபட்சம் நோட்டீஸ் அனுப்பிச்சு அதில் வந்து கருத்து வேறுபாடாக வந்துச்சு. தலைமை தேர்தல் ஆணையரும் இன்னொரு தேர்தல் ஆணையரும் வந்து விதிமீறல் இல்லைன்னு சொன்னாங்க. அசோக் லவாசா அன்னைக்கு விதிமீறல் இருக்குன்னு சொன்னார். அதற்கு பின்னாடி அதன் தொடர்ச்சியாக அவரோட மனைவி மற்றும் மகன் வீட்டில் ரெய்டெல்லாம் நடந்து அவர் தேர்தல் ஆணையத்தையே விட்டுட்டு போய் இப்போது பிலிப்பீன்ஸில் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் பணியில் இருந்தார். கடைசி அதில் தான் இருந்தார். அதெல்லாம் வந்து சரித்திரம், அது ஹிஸ்ட்ரி. அதெல்லாம் நடந்தது வரலாறு நமக்கு தெரியும். இப்போ நம்ம சொல்கிறது வந்து அந்த நிலை கூட இப்போ இல்லை. குறைந்தபட்சம் தேர்தல் விதிமீறல் செஞ்சிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கூட அனுப்பலை. இப்போ முதல்ல வந்து அதை பற்றி கருத்து கூற விரும்பலன்னு அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் வந்து சொன்னார். இப்போ கடைசியாக வந்து தேர்தல் ஆணையம் வந்து நாங்கள் அதை பரிசீலிச்சுட்டு இருக்கோம், அந்த பேச்சை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கோம், இல்லை பரிசீலிச்சுட்டு இருக்கோன்றதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இதுவரை வந்து பிரதமருக்கு வந்து அந்த பேச்சுக்கு நோட்டீஸ் அனுப்பலை. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் தொடர்ச்சியாக அதற்கு அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இன்னும் விஷமத்தனமான பேச்சுக்கள் இல்லை விஷமான பேச்சுக்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. முதல்ல வந்து தாலி எடுத்து கொடுத்துருவாங்க, இல்லை முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க, நாட்டில் ஊடுருவல்காரர்கள்ட்ட உங்களுடைய சொத்தெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க, காங்கிரஸ் மேலே ஒரு அப்பட்டமான பச்சை பொய்யை பேசினாங்க. இது மாதிரி வந்து ஒரு கேவலமான ஸ்பீச்சை வந்து சுதந்திர இந்தியாவில் எந்த பிரதமரும் பேசினதே கிடையாது. ஒரு பிரச்சார காலத்தில் வாக்கு வங்கி அரசியல், தேர்தலில் ஓட்டு விழுகணும், நம்ம தோற்றுருவோன்ற பயம் இருக்குன்றதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கும் அழகில்லை, அவருக்கும் வந்து 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்த ஒரு நபருக்கும் வந்து அது அழகல்ல. அவர் ரொம்ப தரந்தாழ்ந்து போறது அச்சத்தின் காரணமாக தான் இப்படி பேசுறாரு. ஆமாம், மாற்று கருத்தே இல்லை. அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து பயம் இருக்கு. சரி, நீங்க அவருக்கு இன்றளவும் வந்து பெரிய கட்சி இந்த ஜூன் 4 தேர்தல் வாக்குகள் எண்ணும் பொழுது தனிப்பெரும் கட்சியாக பெரிய கட்சியாக உருவெடுக்க போகிறது பாஜக தான்றது எல்லாத்துக்கும் தெரியும். அவருக்கு வந்து அது 150 ராகுல் காந்தியும் இல்லை அகேஷ் சொல்கிற மாதிரி 150 இல்லை 180 இல்லை பூபேஷ் பாகேல் சொல்கிற மாதிரி 200 வாட்டவர், அந்த எண்ணிக்கைகள் வந்து எதுவாக இருந்தாலும் சரி, அந்த எண்ணிக்கையை தொடுவக்கூடிய நிலையில் தனிப்பட்ட ஒரு கட்சி யாருமே இன்னைக்கு இல்லை. அது பாஜக தான், மோடி தலைமையிலான பாஜக தான். அது வந்து நிதர்சனம். ஆனால் என்னன்னா அந்த நிலைக்கு அவர்கள் போகும்பொழுது அவர்கள் இப்போ இருக்க செலுத்தக்கூட ஆதிக்கம் அல்ல அதிகாரம் இல்லை அந்த சர்வாதிகார போக்கு இதையெல்லாம் வந்து செயல்படுத்த முடியாது. ஏன்னா நிச்சயமாக ஒரு 200 சீட்டோ இல்லை அது கீழே வந்துட்டா, இப்போ 150 சீட்டில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அது UPA 1 மாதிரி. ஏன்னா UPA 1 ஆட்சி அமைச்சப்போ காங்கிரஸுக்கு 146 சீட்டு, UPA 2ல கூட 206 சீட்டு.
146, யூபிஏ 2ல 206 சீட்டு. அப்போ பல்வேறு கட்சிகளோட கூட்டணியோட தான் செயல்படுத்த முடியும். நீங்க தன்னிச்சையா நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது. சில சீர்திருத்தங்களை செய்யறதுக்கே யூபிஏ 1ல 146 எடுத்தப்போ 123 அக்ரிமெண்ட்ல ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இடதுசாரிகள் கூட்டணியை விட்டே வெளியே போனாங்க. அதன் காரணமா வந்து அமெரிக்காவோட போகிற அந்த நியூக்ளியர் ஒப்பந்தத்துக்கு எதிராக 123 அக்ரிமெண்ட்டுக்கு எதிராக அவங்க வெளிநடப்பு செஞ்சு அவங்க கூட்டணி விட்டு வெளியே போனாங்க. அவங்க ஏற்கனவே வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க, அரசியல பங்கு பெறல. ஆனால் அதை விட்டு கூட்டணியை முறிஞ்சது. 2009ல் 206 சீட்டுகளோட காங்கிரஸ் வந்து அதை விட 60 சீட்டுகள் அதிகம் பெற்று வந்தப்போ கூட காங்கிரஸ் கொஞ்சம் திமிரெல்லாம் காமிச்சது. ஆனாலும் கூட தன்னிச்சையா அவங்க பெரிய அளவுக்குள்ள செயல்பட முடியாது. பாஜக என்ற இந்த கட்சி வந்து இப்போ 282 303 சீட்டு 214லையோ 2014லையும் இல்லை 2019லையும் எடுத்த கட்சி இப்போ என்ன நிலையில் இருக்குன்னு தெரியுது. ஏறக்குறைய சர்வாதிகாரத்தில் தான் செயல்பாடு தான் இருக்கு தமிழ்நாடு, இந்தியாவில். அப்போ இந்த நிலையில வந்து நீங்க ஒரு மெஜாரிட்டிக்கு கீழே ஒரு 200 சீட்டெல்லாம் வந்துட்டாக ஆட்சி கூட அமைக்க முடியும். ஆனால் அவர்கள் நினைப்பது போல சர்வாதிகாரிகளாக இருக்க முடியாது. இல்லை அவர்கள் நினைத்து எடுத்தங்க அவுத்தன்னு அவங்க இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் செயல்பட முடியாது. நினைச்சா யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருவேன், நினைச்சா 370 அப்ரகேட் பண்ணுவேன், இல்லை மணி பில்லா போட்டுக்கிட்டு எதை வேணா நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் எதையும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த அரசாங்கமே வந்து ஒரு கூட்டணி ஒரு குறைந்தபட்சம் 2 ஒன்னெல்லாம் வந்து ஒருவேளை 200 220 சீட்னா 2 கட்சி குறைந்தது 2-3 கட்சி ஆதரவு இல்லாமல் அந்த 50 சீட்டை வந்து மேக்கப் பண்ண முடியாது. அதை காம்பன்சேட் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 2-3 கட்சிகள் ஆதரவு வேணும். அப்போ இதெல்லாம் வந்து அவங்க செயல்பட முடியாது. ரெண்டாவது, அது போன்ற ஒரு ஆட்சியில் நிச்சயமாக பிரதமராக மோடி இருக்க மாட்டார், வேறு ஒரு நபரை தான் விரும்புவார்கள். அப்போ அந்த டைனமிக்ஸே கம்ப்ளீட்டாக பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறும். அப்போ இவர்களுக்கு என்னன்னா தனிப்பெரும் கட்சியாக பாஜக உருவெடுப்புன்றது சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த எண்ணிக்கை அவர்கள் எதிர்பார்க்கிற 272 370 400 300 இதெல்லாம் அந்த கதையெல்லாம் அடிச்சு விடலாம். ஆனால் சிம்பிள் மெஜாரிட்டிக்கு தேவையான 272 கிடைக்காது என்ற நம்பிக்கை, நம்பிக்கைன்ற விட அந்த அச்சம் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் வந்து முதல் கட்டத்தில் 102 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்தப்போ பாஜக ஆளும் மாநிலங்களில், குறிப்பாக உத்தரப்பிரதேசோ இல்லை ராஜஸ்தானோ பீகார் போன்ற மாநிலங்களையும் மகாராஷ்டிராவில் கூட, மத்திய பிரதேசத்தை தவிர்த்து மேற்கு வங்கத்தில் அவங்க ஆட்சி இல்லை. அப்போ இவங்க ஆட்சி செய்யக்கூடிய அந்த 5 மாநிலங்கள் எடுத்துட்டிங்கன்னா ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பீகார், அந்த மாநிலங்கள் எடுத்துட்டிங்கனாலே 5ல் ஒரே ஒரு மத்திய பிரதேசத்தை தவிர எங்கேயுமே பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதம் வரல. தமிழ்நாட்டை விட குறைவு. அதுவும் சென்ற முறையை விட அந்த மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்கிற மாநிலம் இல்லைன்னா பாஜக கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்களில் வாக்கு சதவீதம் மிக குறைவாக இருக்குதுன்றது தெரியுது. அப்போ இது என்ன தெள்ள தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டுதுன்னா, அப்போ மோடி அலை இல்லை. மக்கள் வந்து அலைகள்லாம் திரண்டு வந்து மோடிக்காக வாக்களிக்கக்கூடிய நிலையோ இல்லை 10 ஆண்டு சாதனையை பார்த்து பிரமிச்சு போய் ஓட்டு போடுறது இல்லை. 2014 இருந்த இந்த குஜராத் மாடலுக்கு இருந்த ஹைப் இருக்குல்ல, அதற்கு இருந்த ஒரு பெரிய கிரவுண்ட் ஸ்வெல் இருந்துச்சு. மோடிக்கு பெரிய ஆதரவு அலை இருந்தது பெரிய அளவிற்கு வட மாநிலங்கள். அப்போ 282 சீட் எடுத்தாங்க. 2019ல் அவர்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக தான் இருந்தாங்க. ஆனால் புல்வாமாவுக்கு அப்புறம் ஒரு பெரிய அளவிற்கு அந்த தேசபக்தின்ற விஷயத்தை எடுத்து வந்த பொழுது அவருக்கு ஒரு ஆதரவு வட்டம் அங்கேயும் அப்பவும் வந்து வட மாநிலங்களில் இருந்தது. அதை மறுக்க முடியாது. தென் மாநிலங்கள் அவர்கள் பெரிய அளவுக்கு சோபிக்கல, ஆனால் வட மாநிலங்களில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அங்கே ஒரு ஃபெட்டிக், ஒரு அயற்சி மக்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சோர்வு தெரியுது. எதிர்கட்சிகள் எந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே வந்து மோடிக்கு மிகப்பெரிய அடின்னு சொல்றாங்களா? எந்த இடத்துல அப்படி சொல்றாங்க? இல்லை, இந்த எல்லாத்தையும் நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்க நடந்த தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு தேராது, எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சீட்டு கூட தேர போறது இல்லை மோடி இது பாஜகவுக்கு. அவங்க எந்த இடத்துலையும் ஜெயிக்க போறது கிடையாது. மீறி வந்து டஃப்பாக வந்தால் அது கூட அதிமுக தான் வந்து திமுக கூட்டணிக்கு, திமுக தலைமையில் இந்தியா கூட்டணிக்கு ஒரு சில இடங்களில் த்ரெட்டாக ஒரு 5 தொகுதிகளை திமுகவை வந்து பெருவாரியாக மோசமாக விமர்சிக்கிறவர்களே 5-6 தொகுதிகளில் தான் வந்து சேலஞ்ச் இருக்குது. மித்த இடங்களில் திமுக கம்ஃபர்டபுளாக வெற்றி பெறும். அது ஏற்கனவே அவங்க கொடுக்குற எண்ணிக்கையே 34-5 தான். அப்போ அந்த 5 தொகுதியில் கூட அதிமுக தான் பெரிய த்ரெட்டாக வரும்ன்றதான் அவங்களால கணிப்பாக இருக்குது. எங்கேயுமே பாஜக வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் தெரியல. அப்போ அதுதான் கலை யதார்த்தம். அதுக்கு தான் அவங்க ஏற்கனவே வந்து 1 லட்சம் ஓட்டு எங்கே ஓட்டை நீக்கிட்டாங்கன்றதெல்லாம் இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அதில் அடிப்படையில் என்ன கேள்வி கேட்கணும், உண்மையிலேயே வந்து ஆதரவாளர்களுடைய எதிர்கட்சி ஆதரவாளர்களோட வாக்குகளை நீக்கிட்டு ஜெயிக்கணும்னு ஒரு ஆளுங்கட்சி நினைச்சா யாரு வந்து பெரிய த்ரெட்டோ அவங்களோட வாக்குல தான் நீக்குவாங்க. அப்போ அதிமுக ஓட்டை தான் நீக்கியிருக்கணும். அதிமுக அந்த குற்றச்சாட்டை வைக்கல. நீங்க 3வது இடத்துல வந்து இப்போ நாங்கள் புதுசாக வந்திருக்கோம்னு சொல்லக்கூடிய உங்க வாக்குகளை நீக்கிட்டாங்கன்னு சொல்றது பெரிய வேடிக்கை. குழந்தை கூட நம்பாது. அரசியல் பாலபாடம் படிக்காதவர்கள் கூட நம்ப மாட்டாங்க. எனவே அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனால் தமிழ்நாடு இல்லை மித்த இடங்களில் வட மாநிலங்களில் குறிப்பாக வாக்கு சதவீதத்தையும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த மனநிலையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவிற்கு மோடிக்கான ஆதரவு அலை இல்லைன்றது விசிபிளாக தெரியுது. ரொம்ப பட்டவர்த்தனமாக மோடிக்கான ஆதரவு அலை இல்லை அப்படின்றது படிப்படியாக குறைந்துட்டே வந்திருக்கு. படிப்படியாக குறைந்ததோட இப்போ 2024 இன்றைய சூழலில் மோடி அவர்களுக்கு ஆதரவாக மக்கள் வந்து கூடுறது இல்லை. அந்த 2014 இல்லை 19 இருந்து அந்த கிரவுண்ட் ஸ்வெல் ஆஃப் சப்போர்ட் இருக்குல்ல, அது இல்லை அப்படின்றது தெரியுது விசிபிளா. அப்போ அதனால தான் என்ன பார்க்குறேன்னா, அந்த பயத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட கோர் ஏரியா
அதில் வந்து போகிறாங்க. அவங்க வந்து வழக்கமாக நம்பக்கூடிய ஹிந்துத்துவாவுக்குள்ளே போகிறாங்க. முதல்ல வந்து ராமர் கோயிலுக்கு பிரதிஷ்டைக்கு இவங்கெல்லாம் வரல, குடமுழுக்கு இவங்கெல்லாம் வரல, எதிர்க்கட்சிகள்லாம் வரல, காங்கிரஸ் வரலன்னு ஆரம்பித்தவர், அதுக்கப்புறம் என்ன சொன்னார், உங்கள் சொத்தெல்லாம் எடுத்து உங்கள் தாலியெல்லாம் பிடுங்கி வந்து இது வரக்கூடிய மத சிறுபான்மையினருக்கு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க, ஊடுருவல்கால் கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசினார். இப்போ அடுத்தது அதையெல்லாம் இந்த கேவலம் பத்தாதுன்னு அடுத்தது பட்டியலின பழங்குடியினோட இடஒதுக்கீடு எடுத்து சிறுபான்மையினர் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பேசுகிறார். இது எப்படி சாத்தியம்? அடிப்படையில் சாத்தியமா இது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது நடைமுறை சாத்தியமான்ற ஒரு கேள்வி. நீங்கள் பட்டியலினத்துக்கு போகக்கூடிய இருந்து மதம் மாறக்கூடிய சிறுபான்மையினர் இருக்காங்க. ஆனால் அவர்களை வந்து பட்டியலினத்தவராக வந்து வரையறுக்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் கூட எடுத்துட்டிங்கன்னா ஒரு பட்டியலினத்தவர் வந்து கிறிஸ்டினாக மாறுறாரு இல்லை முஸ்லீமாக மாறுறாரு அப்படின்னா அவர்கள் வந்து ஓபிசி பட்டியலில் தான் வந்து அவங்க வரையறுக்கப்படுறாங்க. பட்டியலினத்தில் வைக்கிறது இல்லை. அது ஒரு பெரிய இஷ்யூ, லார்ஜர் இஷ்யூ, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பட்டியலின மக்களுக்கான பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் கை வைக்கிறதுன்றது கடினம், முடியாது. ஏன்னா ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீடுன்றது பாதியில் வந்து ஒரு மாற்றம் சட்ட திருத்தம் கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்து மண்டலுக்கு அப்புறம் அது வரையறுக்கப்பட்டு அதனால வரப்பெற்றது, அது உச்சநீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டது. ஆனால் பட்டியலின பழங்குடியின மக்கள் எஸ்சி எஸ்டிகளுக்கான இடஒதுக்கீடுன்றது அப்படி கிடையாது. அது ஒரு கான்ஸ்டியூஷனல் மேண்டேட், அரசியலமைப்பு சட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் எஸ்சி மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு 15%, பழங்குடியின மக்களுக்கு 7.5% தேசிய அளவில் வந்து அன்றிருந்த புள்ளிவர அடிப்படையில், சென்சஸின் அடிப்படையில் வரையறை செய்யப்பட்டு அது அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் நீங்கள் வந்து அந்த ரிசர்வேஷனில் கை வைக்கவே முடியாது. சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குற காங்கிரஸ் கட்சி தான் இடஒதுக்கீடு எடுத்து கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. அது அடிப்படையில் என்னன்னா இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு வாதம் தான். அப்போ அவர் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு வந்து ராகுல் காந்தி சொல்வதற்கு, இல்லை இந்தியா கூட்டணியில் ஸ்டாலின் சொல்வதற்கோ, இல்லை தேஜஸ்வி யாதவ் சொல்வதற்கோ, இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் என்ன? மக்கள் என்ன நிலையில் இருக்காங்கன்ற தெரியணும். பட்டியலின பழங்குடியின இதர பிற்படுத்த மக்கள், எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுதானே காரணம். அதை வந்து நீங்கள் எடுத்து மக்கள்கிட்ட வெளியில் சொன்னாதான் இந்த நிலையில் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான அரசினுடைய இன்டர்வென்ஷன் தேவை, எந்த இடத்துல கல்வியிலையா இல்லை வேலை வாய்ப்புலையா இல்லை நில உடைமையிலையா, இதில் எந்த இடத்துல எது தேவை அப்படின்றது தெரிந்து அதற்கேற்ற ரெப்பரேட்டிவ் மெஷர்ஸ் அது சரி செய்வதற்காக என்னென்ன ரெமடி பண்ண முடியும் அரசு சார்பாக அப்படின்றதுக்காக தானே இந்த சர்வே எடுக்கிறது. அதை வெளியில் எடுத்ததுக்கு அப்புறம் தானே, நிதிஷ்குமார் வெளியிட்டதுக்கு அப்புறம் தானே தெரிய வந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களோட எண்ணிக்கை 63%, பீகார் பாப்புலேஷனில் 63%. அதில் அவர்கள் கல்வி அறிவுன்றது மிக மிக குறைவாக இருக்குது. 10% கீழே தான் அவங்களுக்கு இருக்கு. 10% ஏறக்குறைய 10% தான். 63% இருக்கக்கூடியவர்கள் 10% தான் கல்வி அறிவு இருக்கு. அவர்களுடைய நில உடைமைன்றது அதை விட குறைவாக இருக்கிறது. ஆனால் உயர் ஜாதி ஏழைன்னு சொல்லக்கூடிய இடபிள்யூசியில் இருக்கக்கூடிய 10% ஏறக்குறைய அனைத்து அந்த 10% வந்து மோரலஸ் எல்லாருமே கல்வி அறிவு பெற்றிருக்காங்க. அவங்களோட நில உடைமைன்றது 63% இருக்கக்கூடிய ஓபிசியை விட அந்த 10% இடபிள்யூஎஸ் அதிகமான நிலம் வைத்திருக்கிறார்கள். இந்த புள்ளி விவரம்லாம் அப்பதான் தெரிய வந்தது. இதை எடுத்து வெளியே விட்டது என்னன்னா, அப்போ என்னடா எங்களை இந்துக்கள் நீ சொல்லிட்டு எல்லாத்தையும் இத்தனை நாள் கதை விட்டுட்டு இருந்த, நிலைமையை பார்த்தா நாங்கெல்லாம் படிக்காம இருக்கிறோம், எங்ககிட்ட நிலமும் கிடையாது, வேலையும் இல்லை, படிச்சாதானே வேலை வரும். அப்போ படிச்சு மீதி வரவன் தான் இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து அந்த யூபிஎஸ்சி மாதிரி அங்க வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி அங்க வேலை வாய்ப்புல கோல்மால் நடந்துருச்சுன்னு மக்கள் வந்து எல்லாம் என்ன டுபா குரூப் பண்ணிட்டீங்கன்னு அடிக்க வர்றாங்கல்ல, அடிச்சாங்கல்ல. பீகார்ல இதே போற இது விஷயத்த பார்த்தோம். வியாபம் ஸ்கேம்ல என்ன நடந்தது நம்ம பார்த்தோம். அப்போ அவன்லாம் இப்போ கொந்தளிச்சு போயிருக்கிறான் வேலை இல்லைன்னு. ILOவோட ரிப்போர்ட் வந்து இந்தியாவில் வந்து 2000 இன்று வரை ஒப்பிடும்போது 2000 ஆண்டுலேருந்து வேலையின்மைன்றது வந்து 35% 65% மேலே உயர்ந்துருச்சு, டபுள் ஆயிருக்கு ஏறக்குறைய. அதில் 83% பேர் இளைஞர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற புள்ளி விவரம் தெரியுது. அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அது போன்ற அந்த வட மாநிலங்களில் வேலை படித்தும் இல்லை படிக்காமலோ வேலை இல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு வந்து இந்த இந்தியாவினுடைய பாதுகாப்பு படைகளை போய் சேர்றது தான். அதுல நீங்க ஒரு கான்ட்ராக்ட் ஸ்கீமை கொண்டு வந்து 4 வருஷம் வேலை செஞ்சு அக்னிவீர்னு ஒன்று புதுசாக ஒரு கதையை கொண்டு வந்து விட்டு 4 வருஷம் வேலை செஞ்சுட்டு வெளியில போ அப்படின்னு சொல்ற பொழுது அதை பார்த்து அவங்க கொந்தளிச்சு ஏற்கனவே எந்திரிச்சிருக்காங்க. அதனால தான் காங்கிரஸ் வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்க, நாங்கள் இதை நீக்க போறோம், அக்னிவீர் நீக்கப்படும், பழையபடி வந்து என்ன திட்டங்கள் இருந்துச்சோ அதேபடி தான் வந்து ராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 30 லட்சம் ஒன்றிய அரசு வேலையில காலி இடங்கள் இருக்கு, அது விரைவில் உடனடியாக ஆரம்பித்து அதை ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேருது. விலைவாசி உயர்வை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து ஒரு அதே போல மக்களோட ஏழ்மையை போக்குவதற்கு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி திட்டங்களை போட்டிருந்தா தானே வந்து பிஜேபி வந்து தைரியமா பேச முடியும். இத்தனை தேர்தல் நடந்து ஒரு ஃபேஸ் எலெக்ஷனே முடிஞ்சிச்சு, 2வது ஃபேஸ் இன்னும் 4 நாளைக்கு போகுது, எலெக்ஷன் நடக்க போகுது. இது வரைக்கும் பிஜேபி தேர்தல் அறிக்கையில் என்ன நடந்திருக்குன்னு இந்த பிரதமர் என்னைக்கா சொல்லியிருக்காரா? 2 வாரத்தில் ப்ரிப்பேர் பண்ண தேர்தல் அறிக்கை. காங்கிரஸ் கூட டிசம்பர்ல ஆரம்பிச்சு மார்ச் கடைசி வரைக்கும் போனாங்க.
இவங்க 2 வாரம் தான் தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணாங்க. 2 வாரத்தில் உட்காந்தாங்க, ஏதோ ஒரு பக்கம் ரிலீஸ் பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டார். அவர் பிரதமர் தான் ரிலீஸ் பண்ணார். பத்திரிகையாளர்களை சந்திக்கல, அப்படியே காமிச்சிட்டு நிறுத்திட்டார். அது இது வரைக்கும் அதில் என்ன இருக்குன்னா வந்து விரிவாக பேசியிருக்காரா? காங்கிரஸ் வந்து போற இடம்லாம் பேசுறாங்க. 1 லட்சம் ரூபாய் எப்படி கொடுக்க போறேன்னு வந்து சிதம்பரம் வந்து ஊரூரா போய் பிரஸ் மீட் வச்சு பேசுறாரு. காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ் பேசுறாரு, கார்கே பேசுறாரு, தேசிய தலைவர் பேசுறாரு, ராகுல் காந்தி பிரஸ் மீட் வச்சு பேசுறாரு. இது வரைக்கும் யாராவது ஒரு பிஜேபி தலைவர் காங்கிரஸும் திமுகவும் சொன்னதை எப்படி நீங்க செயல்படுத்த போறாங்கன்னு 1000 விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. காங்கிரஸ் தேர்தல் இருக்கையில் 1 லட்சம் ரூபா ஒரு மகளிர் கொடுக்க போறேன், ஒருமை கொடுக்கல குடியிரு எப்படி சாத்தியம்லாம் கேள்வி எழுப்புறாங்க இல்லையா? இவங்க தேர்தல் அறிக்கையில நாங்க இது சொல்லியிருக்கோம், இதை பண்ண போறோம்னு இது வரைக்கும் எந்த பாஜக தலைவராவது பேசி கேட்டீங்களா பிரஸ் மீட்ல? ஒரு பய பேசல. அப்போ நீங்க ஒரு சாதனைகளை சொல்லிடுறதுக்கு 10 வருஷம் இவ்வளவு சாதனை பண்ணன்னு சொல்றதுக்கு ஒன்றும் சொல்லல. இந்த பிரதமர் வாய் திறக்கிறதில்ல, செஞ்சுதானே சொல்ல முடியும். பண்ணதெல்லாம் வந்து வெறும் இது மட்டும் தானே, மக்களை பிரித்து அந்த சண்டை போட வைக்கிறது தானே. அப்போ நீங்க அதை சாதனைகள் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே லாஸ்ட் ரிசார்ட், ஒரே ஒரு ஹோப் இந்த பிரதமருக்கு, எவ்வளவு தரந்தாழ்ந்து போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு மக்களை பிரித்து அதில் ஓட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு இதுபோல ஒரு மலிவான அரசியலை செய்கிறார். பட்டியலின பழங்குடியின மக்களை எடுத்து எப்படி சிறுபான்மையினருக்கு அதில் வந்து கொடுக்க முடியும்? இப்போ மோடி டெஸ்பரேட்டா இருக்காரு, ரொம்ப தாழ்ந்தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைக்கிறாரு, அதற்கு காரணம் வந்து தோல்வி பயம் தான் அப்படின்ற எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம் அது வந்து உண்மையாகவே களத்தில் எதிர் வச்சிருந்தா தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கும். ஒருவேளை ஆட்சி மாற்றம் நடக்குது, இன்டெலிஜென்ஸ் பியூரோ சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கும், ஊடகங்கள் வந்து ராகுல் காந்தி பக்கம் திரும்பி இருக்கும். ஆனால் அதெல்லாம் நடக்கலையே. அப்போ எது நம்ம எடுத்து அப்படி இல்லைங்க. நீங்க நேரேட்டிவே வந்து இப்போ வட மாநிலங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய சில பத்திரிகைகளே வந்து அவர்கள் எழுதக்கூடிய கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு கருத்து கணிப்பு கடைசி ஒரு சர்வே வந்துச்சு. அந்த சர்வேல என்டிஏக்கு வந்து 253, இந்தியாவுக்கு வந்து 244 வந்தது. உடனடியாக அது எங்களுது இல்லைன்ட்டாங்க. அவங்க போட்ட அடுத்த நாள் அது நாங்கள் அப்படி பண்ணல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. 10 சீட்டு தான் வித்தியாசம் கொடுத்துருந்தாங்க. அதில் கூட என்டிஏக்கு 10 சீட்டு அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து மெஜாரிட்டி கொடுக்கல, மைனாரிட்டி தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க அதிகபட்சம் பெறக்கூடிய 253, இந்தியா கூட்டணிக்கு 244 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து இல்லை அது எங்களுக்கு அது நாங்கள் இது சொல்ல, எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி உடனே சொல்லிட்டாங்க. அது யதார்த்த நிலைன்றது. இப்போ நீங்கள் தேர்தல் ஆணையம் வந்து அவர்களால் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர், உச்சநீதிமன்ற தலைமை தலையிட்டு எதிர்க்கட்சி தலைவரும் பிரதமரும் 3 பேர் சேர்ந்து எடுத்த ஆள் கிடையாது. இந்த தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் வந்து கருத்து கூறும்ப விரும்புன்னு சொல்லுது. பச்சையா ஒருத்தர் மேடை ஏறி வெறுப்பு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐடியலி பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து ஐபிசி செக்ஷன் 153 வந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம். நீங்கள் கேட்டீங்களா புகார் கொடுத்துருக்காங்கன்னு. ஐபிசி செக்ஷன் 153, அதே போல் 294, 295A, 295A, இது எல்லா வழக்கு செக்ஷன்லையும் வழக்கு போடலாம் அவர் மீது. அதாவது வந்து இது இரு பிரிவினர்களுக்கு எதிரில் வந்து வெறுப்பை தூண்டுறது, அவர்களுக்குள்ள வந்து பகைமையை மூட்டி விடுறது, பிரச்சனையை உருவாக்குறது, பொது அமைதியை கெடுக்கிறதுக்குன்னு அப்படின்னு சொல்லி இது மாதிரி பல்வேறு வழக்குகளில் ரிமாண்ட் பண்ணி, அதாவது வந்து என்ன சொல்றது, கோர்ட்டில் போய் தான் அதுக்கு வந்து பெயில் வாங்க முடியும். அந்த செக்ஷன்லேயே அவரால் போட முடியும். ஆனால் இது வரைக்கும் அந்த வழக்கு பதிவு ஆகலை. ஆனால் அந்த மாதிரி பேச்சு பேசக்கூடிய ஒரு பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒரு பேசுகிற பேச்சை குறைந்தபட்சம் வந்து ஏன் இப்படி பேசுறீங்களேன்னு கூட ஒரு தேர்தல் ஆணையம் கேட்க மாட்டேங்குது. இது தேர்தல் ஆணையம் மாதிரி இல்லை, பாஜகவோட ஒரு ஆணையம் மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் ஆட்சி அமைக்க முடியாத மோடியை பார்த்து ஏன் அச்சப்படணும்? இல்லை, அது வந்து நீங்க மக்களோட லாயல்லாம் வந்து முதலாளி அப்பாயின்ட் பண்ணிட்டாரு, அதுக்காக என்ன மாற்ற முடியும்? இருக்கிற வரைக்கும் விசுவாசமாக தான் இருந்தாங்க. வர்றவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க. அது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியானாங்க. ஆல் சட்டன்டான அவரை டப்புனால நீக்க முடியாதுல்ல. பிரசிடென்ட்டுக்கு போய் பிரசிடென்ட்டோட ஒப்புதலோட தான் வந்து ஒரு தேர்தல் ஆணையரை நீக்க முடியும்னா கூட எப்படி வந்து உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவ்வளோ சீக்கிரம் நீக்க முடியாதோ, அதற்கு உச்சநீதிமன்றம் பார்லிமெண்ட்டோட தலையீடு வேணும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட போய் தான் நீக்க முடியுமோ, அதே போல தான் தேர்தல் ஆணையரும் நீங்கள் நினைச்ச மாதிரிலாம் உடனே நீக்க முடியாது, அவர்களாக விட்டு போகிறது வேற. அப்போது இந்த உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குறைந்தபட்சம் ஒரு சென்ஸ் ஆஃப் ஷேம், ஒரு வெக்க நாணம், இல்லை ஒரு பொறுப்பு உணர்வு எதுவுமே இல்லை. இவ்வளோ பேசுகிறாங்க, சரி. ஆனால் அவர்கள் அதை அப்படி தான் இருப்பாங்க. இந்த தேர்தல் ஆணையம் என்ன தேர்தல் ஆணையம் மாதிரியே செயல்படுது? வெக்கங்கெட்ட தேர்தல் ஆணையமாக இருக்குது. வெளிப்படையாக வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. விவிபேட் இதில் பிரச்சனையிலும் சரி, இல்லை இதே இந்த தேர்தல் ஆணையம் எவ்வளோ வெக்கங்கெட்ட தேர்தல் ஆணையம் இருக்குது. உதாரணமே இந்த 2019 தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கு நடுவில் இந்த விவிபேட் வழக்கில் அவங்க போய் சொன்னது தானே. முதல்ல என்ன சொன்னாங்க, 2019 பதிவான வாக்குக்கும் கவுண்டான வாக்குக்கும் வித்தியாசம் 18,000 17,000 ஸ்ரீபெரும்புதூரில் வந்துச்சு, காஞ்சிபுரம் வந்துச்சு, தர்மபுரியில் வந்துச்சுன்னு சொல்லி ஸ்டோரி அப்பவே இருக்குல்ல. அப்போ இருந்து வழக்கு வேற நிலுவையில் இருக்கு. 3 மாசத்துல வந்து அவசரமா விவிபேட்ல இருந்து அந்த பேப்பர்கள் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வெப்சைட்ல போட்டு தரவுகளை எல்லாம் உடனே அப்லோட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. இன்னைக்கு கேட்டா வந்து 5 வருஷம் கழிச்சு இல்ல அப்படி ஒரு மிஸ்மேட்சே நடக்கல, எவ்வளவு பதிவாச்சோ அதுதான் எண்ணப்பட்டது அப்படின்னு பொய்யை வந்து பச்சை பொய்யை உச்சநீதிமன்றத்தில் இந்த தேர்தல் ஆணையம் தாக்கல் செஞ்சிருக்கு. அது சம்பந்தமான தரவுகளை தான் பூனம் அகர்வால் செய்தியாக கட்டுரையாக வெளியிட்டு இருக்காங்க. எவ்வளவு வாக்குகள்னு எண்ணிக்கையோட 18,317 அப்படின்னு எண்ணிக்கையோட போட்டிருக்கு.
5 ஆண்டுகள் கழித்து இதற்கு ஒரு பாராளுமன்ற குழு வேறு இருக்கு. பார்லிமெண்டரி கமிட்டி அண்ட் கவர்மெண்ட் அஷூரன்சஸ் ஒன்று இருக்கு. அது வந்து 2020 இருந்து 5 முறை சம்மன் அனுப்பிச்சு இந்த தேர்தல் ஆணையத்துக்கு. அந்த தரவுகள் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மிஸ்மேட்ச் வந்துதாமே, பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் அந்த தரவுகளை கொடுங்கன்னு கேட்டது. கடைசி வரை நான் சொல்றது இந்த போன வருடம் செப்டம்பர், ஜூலை, செப்டம்பரோ அதுவரை 5 ஆண்டுகளாக கொடுக்கவே இல்லை இந்த தேர்தல் ஆணையம். எதை மறைக்குது இந்த தேர்தல் ஆணையம்? இந்த தேர்தல் ஆணையம் தான் வந்து இன்னைக்கு அப்படியே வந்து வீர் கொண்டு எழுந்து அப்படியே பொறுப்புணர்ச்சியோட வந்து கொடுத்துற போதா? இந்த தேர்தல் ஆணையம் பேரளவுக்கு செயல்பட்டு இருக்கு. எதற்காக வந்து 8 தொகுதி 7 தொகுதின்னு பிரிச்சு 7 கட்டமா வைக்கணும் மாநிலங்களவை தேர்தல்கள்? ஒரு பாராளுமன்ற தேர்தல் 543 தொகுதிக்கு வந்து குறைந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் முன்பெல்லாம் வந்து 2 கட்டம் 3 கட்டமா பிரித்து வைப்பாங்க. அங்க அதிகமான பாதுகாப்பு முயற்சிகள் எடுக்கணும், அது மக்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யணும், தேர்தல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணுன்றக்காக செய்வாங்க. இல்லைன்னா பெருவாரியான மாநிலங்களுக்கு ஒரே கட்டத்தில் தான் நடக்கும். ஆனால் இப்போ எதுக்காக வந்து உத்தரப்பிரதேசத்துலேயோ மேற்கு வங்கத்திலேயோ இல்லை மகாராஷ்டிராலேயோ இல்லை பீகார்லேயோ 7 கட்டமாக எதுக்கு பிரித்து வைக்கணும்? அது அடிப்படையில் வந்து பாஜகவுடைய வசதிக்காக, குறிப்பாக பிரதமர் மோடியுடைய வசதிக்காக அவர் எல்லா இடத்துலையும் ஸ்பிளிட் ஆகி போய் பிரச்சாரம் செய்து அவர் சௌரியத்திற்கு தேர்தல் நடத்துவதற்காக வைக்கப்பட்டது தான் இருக்கக்கூடிய விமர்சனம் இந்த தேர்தல் ஆணையத்து மேலே. இந்த லட்சணத்தில் இருக்கக்கூடிய மாநில தேர்தலையும் போய் வந்து நீங்கள் வந்து உடனே சம்மன் அனுப்பிச்சிட போதா? நீங்கள் கேட்க ஒரு கேள்வி நியாயம். தோற்றுருவோன்னு தெரிஞ்சா திருப்பி வந்தால் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணிடுவாங்க? அதிகபட்சம் என்ன பண்ணிட போகிறாங்க? சரி, இந்த தேர்தல் ஆணையர் இப்படி இருக்கார் இல்லையா, நீதிமன்றம் இந்த நேரத்துக்கு சூமோட்டோ வழக்கு எடுத்துருக்கலாம், இதே மாதிரி ஹேட் ஸ்பீச் வழக்கில் எடுத்துருக்கலாம், ஏன் எடுக்கல? அப்போ இந்த நீதிமன்றத்தை போய் எங்கே போய் கேட்கறது? அதுவும் கான்ஸ்டியூஷன் படி தானே. அப்போ ஒரு கையறு நிலையில் தான் எதிர்கட்சிகளும் ஜனநாயகத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்களும் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு இருக்காங்க. இல்லை, அவநம்பிக்கை தான் அவங்களுடைய ஆயுதமாகவும் பயன்படுத்தப்படுது அப்படின்றதான் இன்னொரு பிரச்சாரமும் இருக்கு. யாருடைய அவநம்பிக்கை? மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுது. மீண்டும் மோடி தான் வரப்போறாரு, நம்ம ஓட்டு மட்டும் போட்டு என்ன போகுது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறாங்க. அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை வந்து இவருக்கு போடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு அவருக்கு ஓட்டு போட வேண்டியவர்களே வராமல் இருந்திருக்கலாம். ரெண்டு விஷயங்க. ஒன்று வந்து எப்போவுமே வாக்கு சதவீதம் ரொம்ப அதிகமாகுது இல்லை ரொம்ப கம்மியாகுது அப்படின்னா 2 விதமாக புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கும்போது ஆளும் அரசு, அது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசோ இல்லை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசோ, அவர்கள் மீது பெரிய அதிருப்தி இருக்கக்கூடியவர்கள் கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக பெரிய அளவில் மக்கள் திரண்டு வந்து வாக்களித்து அந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணும், இவங்களை வெளியில் துரத்தி ஆகணும், அடித்து துரத்தணும் அப்படின்ற ஒரு கோபத்தில் வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்றது ஒரு புரிதல் இருக்குது. இன்னொன்று ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னா சரி நம்ம ஓட்டு போட்டாலும் மாறுறது இல்லைன்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று. இன்னொன்று, அந்த மாற்றத்துக்கான ஆளாக வந்து முன்னாடி இன்ஸ்பயர் பண்ணி ஓட்டு போட வச்சுட்டு இருந்தார்ல, நீங்கள் சொல்லக்கூடிய மோடி வேவ் இருக்குல்ல, அது இல்லைன்னு அர்த்தம். இங்கே கூட தான் பேசப்பட்டது, தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி இருக்குது, வழக்கத்தோட வாக்கு சதவீதம் ஜாஸ்தி ஆகும். அப்புறம் வந்து தப்பான வந்து புள்ளிவிவரம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் 8% 10% வரைக்கும் உயர்ந்திருக்கு சென்னையில் வழக்கத்துக்கு மாறா. அதெல்லாம் எங்கள் மோடிக்கு அண்ணாமலை குழந்தை ஓட்டு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பாஜக அரசியல் களத்தையே புரட்டி போடுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் உண்மையாக வந்து தெரியுது, போன விட கம்மி. போன விட ஸ்டேட் பர்சன்டேஜே 3% கம்மி. சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா போன தடவை 5-6% கம்மி, தென் சனியும் மத்திய சனியெல்லாம். அப்போது அடிப்படையில் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வமின்மை இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்போ நீங்கள் சொல்கிறது போல் அண்ணாமலையோ இல்லை மோடி வேவும் வரல. அப்போ இதே பேட்டர்னை தான் நம்ம அங்கேயும் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் அவங்க வசதிக்கு அவங்க சொல்லலாம், ஒருவேளை பாருங்கள் மோடிக்கு எதிராக வந்து போடுறதுக்கு இஷ்டம் இல்லாமல் தான் வரலான்றதை பிஜேபி கூட சொல்லலாம். ஆனால் சென்ற முறை நீங்கள் இதெல்லாம் பாஜக ஆளும் மாநிலன்றனால தான் நான் சொல்கிறேன். பாஜக ஆளும் மாநிலங்களில் மக்களுக்கு அந்த நம்பிக்கையின்மை வந்துருச்சோ, ஒரு தொய்வு வந்து ஏற்பட்டிருக்கு, அவர்கள் பெரிய அளவுக்கு மோடிக்காக ஆதரவு அலையில் வர்றதில்லைன்றது தெரியுது. ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய சூரத் போன்ற தொகுதிகளிலேயே வந்து ஆள்கடத்தல் நடவடிக்கை ஈடுபடுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. ஆமாம், காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர்களை வந்து தகுதி நீக்கம் செய்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்லை, அந்த சூரத்தினுடைய அந்த எலெக்ஷன் வந்து உண்மையிலேயே வந்து சந்தேகத்தை அதிகம் தான் படுத்துது. ஏன்னா சூரத்துன்றது பிஜேபியோட ஒரு கோட்டைன்னு சொல்லலாம். எப்படி இங்கெல்லாம் இந்த பகுதி கோட்டை அந்த பகுதி கோட்டைன்றாங்க, அந்த மாதிரி அதுவும் வந்து பிஜேபி ரொம்ப எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அவருடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய. பொதுவாகவே குஜராத்தின் மீது என்ன ஒப்பீனியனு, அங்கே வந்து பெருசாக ஒன்றும் தேராதுப்பா. இந்த குஜராத், யூபி, அதை தவிர்த்து மித்த மாநிலங்கள் மகாராஷ்டிரா, பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இதைத்தான் வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் மிகவும் பலம் வாய்ந்து எப்போ நின்னாலும் ஈஸியாக எளிதாக ஜெயிக்கக்கூடிய மாநிலத்தில் அங்கே வந்து அவர்களுடைய ஹோம்லேயே வந்து குஜராத்தில் இது போன்ற ஒரு தகுதித்தம் செஞ்சு காங்கிரஸ் வேட்பாளரை வந்து அவரை இப்போ அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணி, கேண்டிடேட் நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணி, அவர் போட்ட சப்ஸ்டியூட் டமி கேண்டிடேட்டையும் ரிஜெக்ட் பண்ணி, அப்புறம் கரெக்டாக வந்து எல்லா அந்த போட்டியில் இருந்த அத்தனை சுயேட்சைகள் இன்க்ளூடிங் இவர் பகுஜன் சமாஜ் கட்சியோட வேட்பாளர் முதற்கொண்டு எல்லாருமே வாபஸ் வாங்கிக்கிறாங்க.
அப்புறம் பார்த்தா பாஜக கேண்டிடேட் வந்து ஜெயிச்சதா வந்து கூப்பிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்போ என்னன்னா, ஒருவேளை அங்கே நடந்திருந்தால் அங்கே வெற்றி உறுதி இல்லையன்ற சந்தேகம் இருக்கான்றது தெரியுது. சரி, நீங்கள் அவ்வளோ தைரியமாக இருந்தால் நின்று போட்டி போட்டு ஜெயிச்சிருக்க வேண்டியது தானே. நீங்கள் அவ்வளோ பலமான இடத்துல இவ்வளோ வந்து அயோக்கியத்தனங்களை செய்து வந்து கோல்மால் செஞ்சு ஜெயிக்கணுமா அப்படின்ற விமர்சனத்தை பொதுவெளியில் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. இன்னைக்கு இப்போ வடமாநிலேருந்து வரக்கூடிய ஊடகங்கள் எழுதக்கூடிய செய்திகள் நீங்கள் படிங்க. சரியான செய்தி எழுதக்கூடிய ஊடகங்களை படிங்க. படிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியுது. சூரத்தில் இதை செய்யும் பொழுது அப்போ பாஜக வந்து தன்னையே அறியாமல் வந்து ஒரு நம்பிக்கையின்மையை வந்து மக்கள் மட்டத்தில் கொண்டு போயிட்டு இருக்கு. சூரத்தில் பாஜக இது போன்ற ஒரு செயலை செஞ்சு, ஏன்னா இப்போ காங்கிரஸ்ல வந்து அந்த ரிஜெக்ட் ஆனர்ல அந்த கேண்டிடேட் இந்த கும்பானியோ நிலேஷ் கும்பானியோ ஒருத்தர் அவர் வந்து இப்போ பாஜகவில் சேர போறதா சொல்றாங்க. அப்போ இது ஒரு அதே போல வந்து அவர் ஒரு நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த அந்த 3 ப்ரப்போசர்ஸ் நாங்கள் கையெழுத்து போடலன்னு சொன்னாங்கல்ல, அவர்கள்லாம் வந்து கடத்தி செல்லப்பட்டு, அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க, அவர்கள் கடத்தி செல்லப்பட்டு அவர்கள் இன்டியூஸ் செய்யப்பட்டு அவர்கள் மறுத்தாங்க, அதனால் அடிப்படையில் தான் ரிஜெக்ட் செய்யப்பட்டது அப்படின்லாம் சொன்னாங்க. இவங்க வழக்கு போடுறாங்க, அது வேறு விஷயம் காங்கிரஸ் சார்பாக. ஆனால் அந்த கேண்டிடேட்டே வந்து அவர் போய் பிஜேபிக்கு போனதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அப்போது இந்த நிலைக்கு கேண்டிடேட் பிஜேபிக்கு போகிறாருன்னா புதுசாக இன்னைக்கு போக மாட்டார், முன்னாடியே பேசி வச்சதா தான் போவார். அப்போ ஏதோ ஒரு திட்டம் அதில் இருந்திருக்கு அப்படின்னா, அப்போ அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வேலையை செய்கிறாங்கன்னா அப்போது அவ்வளோ பலவீனமாக உணர்றாங்களாங்க. நீங்கள் மிக மிக பலவான பகுதியிலேயே, ஏன்னா நீங்கள் இங்கே அங்கே தான் இப்போ வந்து ஏற்கனவே இந்த ரஜபுத் வெர்சஸ் பட்டேல் பிரச்சனை வேறு ஓடிட்டு இருக்கு. அந்த பரஷோத்தம் ருபாலா அவர்கள் ராஜ்காட் தொகுதியில் வந்து கேண்டிடேட், அவர் வந்து அவர் தானே பேசினது ரஜபுத் மக்களுக்கு, சத்திய மக்களுக்கு எதிராக வந்து குறிப்பாக அந்த பெண்களை பற்றி ரொம்ப மோசமான ஒரு சொல்ல பேசினார். அவர் அதுக்கு பல தடவை மன்னிப்பு கேட்டார். நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 2 லட்சம் மக்களுக்கு மேலே வந்து ராஜ்கோட்டில் திரண்டாங்க ரஜபுத்துகள் திரண்டு. அவர் பட்டிதார் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கார், அவரை நீக்கணும், பட்டிதார் சமூக மக்கள் கோச்சு. அதான் பிரச்சனை. ஏன்னா வந்து பட்டிதார்ன்ற அந்த பட்டேல்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலாக பாஜகவனோட ஓட்டு வங்கி இருக்கக்கூடியவர்கள். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் காலங்காலமாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வருஷமாக அந்த பட்டேல் சமூகத்தினரையும் சத்திரியர்கள்னு சொல்லக்கூடிய ரஜபுத் சமூகத்தையும் வந்து சரியாக பேலன்ஸ் பண்ணி தான் வந்து அங்கே பவரை கன்சால்டேட் பண்ணிச்சு பிஜேபி. நீங்கள் சங்கர் சிங் வகேலா ஒரு பக்கம், கேஷுபாய் பட்டேல் ஒருத்தரை வந்து முதலமைச்சர், ஒருத்தர் கட்சியோட மாநில தலைவர், இப்படி வச்சு பேலன்ஸ் பண்ணி தான் வந்து பாஜக அங்கே பவரை ஸ்டெபிலைஸ் பண்ணிச்சு, அந்த கட்சியும் பெரிய அளவுக்கு வளர்த்தெடுத்தது. இதெல்லாம் ப்ரீ மோடி ஏரால. நான் சொல்கிறது 1990களோட ஆரம்பத்தில், அதற்கு முன்பு இருந்தே. அப்போ கேஷுபாய் பட்டேல் முதலமைச்சர் அனுப்போ இவர் சங்கர் சிங் வகேலா அவருக்கு வந்து இது கொடுத்தது, கட்சியினுடைய மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்து, அப்போ சரியாக பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதில் ஒரு பெரிய ஓட்டம் விழுகுது. இப்போ வந்து அவர் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணுவார், அவர் ஃபைல் பண்ணிட்டார். இப்போ அவர் தான் போட்டியிட போகிறார், அந்த பரஷோத்தம் ருபாலா ஒன்றிய அமைச்சர் ராஜ்கோட்டில். அப்போது அவருக்கு எதிராக வந்து நாங்கள்லாம் வந்து வாக்களிக்க போகிறோன்ற ரஜபுத் மக்கள் சத்தியம் செய்திருக்கிறதாக செய்திகள் அங்கே வருது. அந்த அந்த ஜாதி மக்கள் வந்து அந்த குழு மக்கள் வந்து அவர்கள் முறைப்படி சத்தியம் எடுத்துக்கொண்டு ஏதோ வந்து உறுதி ஏற்றுக்கொண்டு எல்லா இடத்துலையும் பாஜகவுக்கு எதிராக பரஷோத்தம் ருபாலா போட்டியிட்டால் எல்லா இடத்துலையும் எதிராக வாக்களிக்க போகிறோம் அப்படின்றது ஒரு செய்திகளாக வருது. அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதையும் மீறி அவர் தான் நிற்கிறார், பரஷோத்தம் ருபாலா நிற்கிறார். அப்போது பட்டேல்கள் 18% அங்கே பாப்புலேஷன். அப்போ அங்கே வந்து சத்திரியர்கள்னு சொல்லக்கூடிய ரஜபுத்துகள் பெரிய வாக்கு எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் தான். 18% இருக்காங்கன்னு தெரியாது, முன்ன பின்ன இருக்கும். ஆனால் பட்டேல் சமூகம் பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் சமூகம். அப்போது இவர்கள் வாக்களித்தால் ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் இணைந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக அங்கே வந்துகிட்டு இருக்காங்க. அவர்கள் பாஜகவை எந்த அளவுக்கு அச்சுறுத்த போகிறாங்கன்றது கேள்வி. ஆனால் அவர்கள் இணைப்பு, அதன் பின்னணியில் வந்து இந்த ரஜபுத்கள் வந்து பாஜகவுக்கு எதிரான போர்க்கொடி அப்படிங்கும்போது, அப்போது ஒரு பெரிய வாக்கு வங்கி இந்த பக்கம் டில்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. குஜராத்தில் வந்து ஒரு 4-5 சீட்டுகள், ஏன்னா போன தடவை 26க்கு 26 அடித்தாங்க பிஜேபி, ஒரு 4-5 சீட்டு வந்து மாறுது அப்படின்னா, அப்போ மக்களுக்கு எதிரான மனநிலை எவ்வளவு மோசமாக, அவர்களுக்கு எதிரான பாஜகவுக்கு எதிரான மனநிலை வலுவாக இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அதை நம்மளால் அதை கடிக்க முடியும். அப்போ அதனால தான் வந்து நீங்கள் சூரத்தில் கூட ஒரு பெரிய பயத்தில் இது போன்ற தகுதித்தங்கள்லாம் செஞ்சு கோல்மால் செஞ்சு இது பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டுகளுக்கு, ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னபோஸ்டாக வந்து கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்கிறதுன்றது வந்து அப்போது பாஜகவோட பலவீனத்தை அப்படி அம்பலப்படுத்து. நீங்கள் சொன்னது போல் 2ஆம் கட்ட தேர்தல் வந்து நடக்க இருக்கு வெள்ளிக்கிழமை. இன்றையோட தேர்தல் பிரச்சாரங்கள் ஓய்வு பெறுது. இதற்கு மத்தியில் துருவரதை என்ற ஒரு யூடியூபர், அவர் வந்து வட மாநிலங்களில் ஒரு முக்கியத்துவம் பெறாரு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வடநாட்டு நபர்களை பார்த்து நம்ம கிண்டல் பண்ணுறோம், ஆனால் வந்து ஒரு வடநாட்டு நபர் தான் வந்து ஒட்டுமொத்த வட இந்தியாவுக்குமே வந்து தெளிவுபடுத்திட்டு இருக்காரு, மோடிக்கு சிம்மசப்படமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு போய் சேருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அப்படின்றது, இணையதளம் அப்படின்றது பாஜகவினுடைய இன்னொரு ஆயுதமும் இருக்கு. அது எந்த அளவுக்கு எடுபடுதுன்னு நினைக்கிறீங்க? உண்மைதான். ஏன்னா வந்து கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் நடந்தப்போ அந்த ஒரு சட்டமன்ற தேர்தலுக்காக ஏறக்குறைய
1,400,000 பேரோ 1,00,000 பேரையோ வந்து பணிச்சிருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் பணமெல்லாம் செலவு பண்ணி எதற்காகனா வாட்ஸ்அப் மூலமா இது போல வந்து செய்திகளை பரப்ப விடுவதற்காக. எதிர்க்கட்சிக்கு எதிராக தவறான செய்திகள், பொய் செய்திகள், இல்லை இவருக்கு ஆதரவான செய்திகளை வந்து வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக மக்கள்கிட்ட ஒரு பிரச்சார யுக்தியா கொண்டு சேர்ப்பதற்கு அந்த ஒரு ஆஸ்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த இதை செய்யக்கூடிய ஒரு நபர் 10வது மட்டும் படிச்சு ஃபெயில் ஆனவர் நினைக்கிறார். அந்த நபர் வந்து எந்த அளவுக்கு அவர் செல்வாக்கானவர்னா, அப்போ முதலமைச்சர் அந்த பசவராஜ் பொம்மையை அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் சமூக ஊடகங்கள்ல, அந்த ட்விட்டர்ல நினைக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு நபர் வந்து வெறும் ஒரு 6 பேரை வைத்துக்கொண்டு வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமா ஒரே நாள்ல தொடர்ந்து மக்களுக்கு இன்ஃபர்மேஷனை பம்பார்ட் பண்றது. பொய் செய்திகளை, இல்ல இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி செய்தி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பம்பார்ட் பண்றதுக்காக. அப்போ ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு 1,00,000 பேரை வர பணித்து இவ்வளோ பெரிய கேம்பெயின்ல இறங்க முடியும்னா, அப்போ வட மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு அவங்க கேம்பெயின் இருக்கும்னு பாருங்க. சில நேரங்கள் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான காரணமே அதுதான் தான் இருக்கு. அது பல இடங்கள்ல பார்க்குறோம். தமிழ்நாடு, பீகார் பிரச்சனைகளே என்னாச்சுன்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல இவர் போல துருவரத்தி போன்றவர்களோட ராத்தி போன்றவர்களுடைய செயல்பாடுன்றது மிக மிக முக்கியம். அதில் முகமது சுபேர் வந்து பெரிய அளவுக்கு அம்பலப்படுத்துறார். பொய் செய்திகளை வந்து அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர் ஃபேக்ட் செக் பண்ணிட்டு அதை அம்பலப்படுத்தி, ஏன்னா இந்தியாவில் ஃபேக்ட் செக்கில் ரொம்ப பிரபலம்னா அவர் தான் இப்போ இன்னைக்கு இன்றளவுக்கு முகமது சுபேர் தான். அப்போ சுபேர் தமிழ்நாடு அரசு கூட அவரை கௌரிச்சிருந்து. அப்போ அந்த பொய் செய்திகளை அம்பலப்படுத்திட்டு இருக்கும் பொழுது உண்மை என்னன்றதை சொல்லி இவரும் முகமது சுபேர் உண்மையை சொல்றார், பொய்யை வந்து அம்பலப்படுத்துறது வேற. உண்மையை சொல்லி இவர்களுடைய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியினுடைய பொய்மையை வந்து அம்பலப்படுத்தி அவங்க கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணுற வேலையை துருவருத்தி செய்கிறார். அது பொருளாதார பிரச்சனையாகட்டும், மக்களுடைய ஏழ்மையாகட்டும், இல்லை விலைவாசி உயர்வு, வேலையின்மை, இது போன்ற மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனைகள். அப்புறம் மோடி அரசினுடைய இந்த போலி பிரச்சாரம் இருக்குல்ல, பாஜகவினுடைய பொய்யான பிரச்சாரம், இந்தியா பெரிய வல்லரசு, உலகத்தில் யுக்ரைன் ரஷ்யா வாரையும் வந்து மோடி நிறுத்தினார்னு சொல்லி இன்னும் கதை விட்டுட்டு இருக்காங்களா, விளம்பரம்லாம் போடுறாங்க. மோடினால தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். அதுதான், அதை காப்பாற்றின நச்சலம் தான் வந்து தெரியுது. கால்வான் வேலிலையும் டேப்சாங்லையும் என்ன பல்லிழிக்குது. அப்போ அந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட உண்மைகளோடு தரவுகளோடு எடுத்து அவர்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் ஹிந்தியில் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் பணியை வந்து துருவ் ராத்தி செய்கிறார். அதை வந்து அவருடைய ரீச்ன்றது சும்மா இல்லை. அவர் ஒரு நாளில் போட்டார்னாலே சர்வசாதாரணமாக ஓவர் நைட்டில் 4-5 லட்சம் போயிடுது. 500,000 மில்லியன்லாம் கிராஸ் பண்ணுது. அவரோட ரீச்ன்றது அந்த ஹிந்தி பேசக்கூடிய மக்கள், அந்த ஹிந்தி ஹாட்லேண்ட் இருக்கவங்க கிட்ட அவங்களோட ரீச் பெரிய ரீச். அவருடைய வீடியோஸ், ஏன்னா இப்போ எல்லா மக்கள் சார்ந்த விஷயங்கள், அரசு சார்ந்த விமர்சனங்கள், அது அவர் பாஜக எதிர்ப்பு மட்டும் இல்லை, பெரும்பாலும் ஆளும் பாஜக அரசு இதனுடைய பொய், அவங்களுடைய தவறுகளை அம்பலப்படுத்துறாரு. அதே சமயம் யார் தவறு செய்தாலும் அவர் அதை போடுறாரு. அப்போ அது வந்து அதோட ரீச் வந்து பெரிய ரீச். இது என்னன்னா 2019க்கும் இன்னைக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, 2019 உங்களுக்கு வாட்ஸ்அப் இந்த மாதிரி சின்ன சின்ன வட்டம் தான் இருந்துச்சு, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப். இன்னைக்கு இப்போ உங்களை போல யூடியூப் வந்ததுனால என்னன்னா பெரிய அளவுக்கு சென்சாரிங் வந்து மிக குறைவு. நீங்கள் என்னென்னா ஆல்கரிதம் போட்டு வந்து அதோட ட்ராக்ஷனை குறைக்கிறதுக்கு வேலை வேணால் பண்ணலாம். இது பெரிய அளவுக்கு வியூஸ் வராமல் வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக வந்து உள்ள அரசு தலையிட்டு, இல்லை பிஜேபியோட மிஷினரி தலையிட்டு நிறுத்தலாம். ஆனால் அதையும் தாண்டி அதை சர்க்கம்வென்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு தொழில்நுட்பத்தில் வசதி இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அவரோட வீடியோன்றது பயங்கர ரீச். அவர் இப்போ பிராந்திய மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்திலாம் கூட வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காரு சேனல். ஆனால் அவர் ஹிந்தியில் அவருடைய ரீச்ன்றது பெரிய ரீச். இவர்கள் வந்து எப்படின்னா பாஜகவுடைய ஆதியத்தை வச்சு பாஜக அடிக்கிறார். பொய் செய்தியை போட்டு பழப்பக்கூடிய, இல்லை வந்து என்ன சர்ச்சைக்குரிய விஷயங்களை வந்து காட்சிப்படுத்தி வந்து நீங்கள் யூடியூப் மூலயமாவோ, இல்லை வாட்ஸ்அப்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ போட்டு, இல்லை ட்விட்டரில் போட்டு மக்கள்கிட்ட பரவ விட்டு அதை மூலமாக வந்து அரசியல் ஆதாயம் பெற்றுட்டு இருந்த ஒரு கட்சிக்கு இன்னைக்கு அவங்களுக்கு அதே மீடியத்தில் ஒருத்தர் வந்து பார்த்து பயங்கரமாக அடி கொடுக்குறாரு. ஒரு கிளாஷ் ஆஃப் டைட்டன் மாதிரி இவர் சரியான விஷயங்களை எடுத்து போட்டு அம்பலப்படுத்துறாரு. அதுவும் குறிப்பாக மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், வேலையின்மை, விலைவாசி உயர்வு, இது போன்ற விஷயங்கள்ல என்னத்தை யதார்த்தம் என்ன, உண்மை என்னன்றதை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தும் போது பாஜக அங்கே பயங்கரமாக வந்து அம்பலப்பட்டு நிற்கிது, பல்லிழிக்குது. அதுதான் அவர்கள் பயங்கர பலவீனமாக நினைக்கிறாங்க. நீங்கள் இப்போ இன்னைக்கு மோடியோட ரியாக்ஷனே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மத பிரச்சாரம் பண்ணுறாருன்றது அது மட்டும் இல்லை, அவர் இன்னைக்கு நேற்று பண்ணல, 2019 பண்ணார், காலங்காலமாக தான் பண்ணிட்டு இருக்காரு. குஜராத் கலவரம் குறித்து அவருடைய பதில் என்ன? வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு நாய்க்குட்டி அடிபட்டுருச்சு அப்படின்றது என்ன இருக்குமோன்றதானே அவர் அந்த உண்மையே வந்து எவ்வளோ கேவலமானது. ஸோ அந்த நபர்கிட்ட நீங்கள் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கறதில்ல இன்றைக்கி வந்து. ஆனால் என்னென்ன குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டுகள் பிரதமராக அமர்ந்தவர், அந்த சீட்டுக்கான கண்ணியம் இருக்குது, அவரோடக்கும் ஒரு கண்ணியம் இருக்குது. 10 ஆண்டுகள் அந்த சீட்டை ஆக்குபை பண்ணிட்டார். சர்வதேச அரங்கில் உங்களுடைய தரம் என்ன? ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம பேசுனா பரவாயில்ல, சர்வதேச அரங்கில் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. மோடி இவ்வாறு பேசுகிறார்னு கார்டியன் செய்தி எழுதுது, வாஷிங்டனில் இருக்கக்கூடிய, இல்லை நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்தி எழுதுது. அப்போ இவரோட தரம்ன்றதே வந்து இவரோட ஸ்டேச்சரையே வந்து இவரே குறைக்கிறார். நாளை
இந்த இவர் சொல்றாருல, நாங்க தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். ஆட்சிக்கு வந்து போனால் வந்து நீங்க இதுதான் உங்க லட்சணம்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தாங்கன்னா, நீங்களே உங்களுடைய மரியாதையை கெடுத்துக் கொள்றது தானே. அப்ப அது கூட புரிதல் இல்லாம போறாங்க அப்படின்னா, ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல இது சொல்லியிருக்கு, காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல அது சொல்லியிருக்குன்னு ரியாக்ஷனரியா தான் பேசுறாரு. 2009லயும் காங்கிரஸ்க்கு ப்ரமோஷன் கொடுக்குறாரு. காங்கிரஸ் கிட்ட வந்து ரியாக்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு. காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த தேர்தலை பொறுத்தவரை பேசுகின்ற மைய பொருளானது தான் காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை தான். அந்த 1 லட்சம் கொடுப்பாங்கன்றதை வந்து பேசுறாரு. இவங்க இடஒதுக்கீடு எடுத்து கொடுத்துருவாங்க. ராகுல் காந்தி பேசக்கூடியதுன்றது வந்து மக்களுக்கு வந்து பொருள் போய் சேரணும். வளம் எல்லாமே ஒரு பக்கம் ஒரு சிலர்கிட்ட குவிஞ்சு கிடக்குது. அதை எடுத்து மக்கள்கிட்ட போய் சேரணும்னு அவர் பேசுறாரு. அதை வந்து இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு, 16 லட்சம் கோடி தள்ளுபடி ஆயிருக்கு, அதை எடுத்து நான் மக்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மக்களை வந்து ஏழ்மையிலிருந்து எடுத்து, நீங்க சொன்னீங்கல்ல கருப்பு பணத்தை ஒழிச்சு எடுத்துட்டு வந்து ஆளுக்கு 15 லட்சம் போடுறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் சில ஒரு வருஷம் கழிச்சு அது ஜும்லா நாங்க வந்து தேர்தலுக்காக அடிச்சு விட்டேன்னு கதை விட்டீங்கல்ல, வெளிப்படையா ஒத்துக்கிட்டீங்கல்ல. அந்த விஷயத்துல நேர்மையா இருந்தாருன்னு அமித்ஷாவை பாராட்டணும். வெளிப்படையா ராஜ்தீப் சர்மா சொன்னார், அது தேர்தலுக்காக அடிச்சு விட்ட ஜும்லான்னு. அப்போ இவர் வந்து உண்மையை சொல்றாரு. இந்த பணத்தை உண்மையை சொல்றாருன்னா இவர் கிளைம் பண்றாரு. ராகுல் காந்தி என்ன செய்ய போறான்னு தேர்தலுக்கு அப்புறம் பார்ப்போம். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க நான் வெளியிலிருந்து எடுத்துட்டு வரணும்லாம் சொல்லல. இவர்களுக்கு தள்ளுபடி பண்ற, இவங்களுக்கு பண்ணல, இவங்களுக்கு பண்ண முடியும். இவர்களுக்கு கொள்ள பணக்காரங்களுக்கு வரி விதிக்க முடியும். ஆனால் அதை குறைச்சிட்டே இருக்கும். நம்ம உலகத்திலே கார்பரேட் டாக்ஸ் இருக்கிறதே நம்ம நாட்டில் தான் கம்மி, 22%. அதை வந்து உயர்த்தணும். மக்கள்கிட்ட இருந்து பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப அதை சரி செய்யணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசுறாரு. அதை வந்து திருப்பி விட்டு, இல்ல அவங்க தேர்தல் அறிக்கையில வந்து சிறுபான்மையினருக்கு வந்து பட்டியலின பழங்குடி மக்களுக்கு இருந்து எடுத்து கொடுத்துருவோன்னு சொல்றாரு. அவங்க தேர்தல் அறிக்கையில வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இது வரைக்கும் பிரச்சாரம் இவ்வளவு வலுவா வந்து அவங்களே பண்ணல. மோடி நல்லாவே சிறப்பா வச்சு செய்யறாரு, நல்லா செய்யறாரு காங்கிரஸ்கானது. ஆனா என்னன்னா, அந்த உண்மையை தெளிவுபடுத்தும் பொழுது வந்து இன்னுமே வந்து அந்த உண்மை போய் சேர்ந்துச்சு அப்படின்னா, அது உண்மையில அட்வான்டேஜ் வந்து காங்கிரஸுக்கு தான். பட் அது எந்த அளவுக்கு ஆகுது, இல்ல ஒருவேளை இந்த வெறுப்பு பிரச்சாரம் வந்து மக்கள்கிட்ட எடுபட்டுருச்சு அப்படின்னா பாஜக ஆதாயமா முடியும். ஏன்னா பாஜக அதை தான் செய்திருக்கு, மத ரீதியாக பிரச்சாரம் செய்து ஆதாயம் அடிச்சிருக்கு. ஆனா இப்போ வந்து என்னன்னா, 10 ஆண்டு தோறுகள பல்வேறு பிரச்சனைகள், தோல்விகள், இல்ல சிக்கல்களுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் இதை மட்டும் பேசும்போது மக்கள் அதை ஏத்துக்கிறாங்களா இல்லையன்ற நம்ம எலெக்ஷன் முடிச்சு பார்க்கலாம். நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.